வணக்கம் நண்பர்களே. சமூக வலைதளத்தில் நான் பார்த்த ஒரு அதிர்ச்சி, நான் அந்த வாசித்த ஒரு அதிர்ச்சி செய்தி, அது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. கலாச்சார அதிர்ச்சி, நிறைய வகையில் அதிர்ச்சி கொடுத்தது. ஆண்கள் குறிப்பாக இந்த வியாபாரம் செய்யும் ஆண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த வகையில், இதனால் இந்த எச்சரிக்கை உணர்வை நான் சொல்கிறேன் அப்படின்னா, விரிவாக சொல்கிறேன். அந்த இணையத்தில் ஒருத்தர் பகிர்ந்திருந்தார். அவர் ஒரு வியாபாரம் பண்ணுறாரு. பொதுவாகவே இந்த சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இது மாதிரி இதுலெல்லாம் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முகம் தெரியாத மனிதராக இருந்தாலும் இவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகணும். வியாபார அந்த வட்டங்கள் பெருகிட்டே போகணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டிங், ஒரு சேல்ஸுக்கான இது கிடைக்கும், ஒரு லீட் கிடைக்கும். இப்படியெல்லாம் நினச்சி தான் அவங்க அந்த சமூக வலைதளங்கள் இயங்குகிற வியாபாரிகள் அந்த பிஸ்னஸ் பீப்புள் அப்படி தான் இயங்குவாங்க. அதனால் வர்றவங்களை நல்லவங்களா கெட்டவங்களாலாம் பார்க்க முடியாது. ஃபேஸ்புக் ஆஸ் அக்கௌண்ட்டு அப்போ நமக்கு சேர்றாங்க. என்ன வகையில் அவங்க அக்செப்ட், ஏதோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு, ஓகே நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. இதை மாதிரி தான் அந்த கட்டுரை எழுதினவரும் போட்டிருக்காரு. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, லண்டனில் பணிபுரியறதா ஒரு பெண் அவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுத்துருக்கு. இவர் ஏற்றுக்கிட்டார். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவருங்க ஒரு தொழில் சொல்கிறாங்க. இவர் ஒரு தொழிலை பற்றி சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்றதை பற்றி. அப்போ அவங்க ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நார்மலாக அந்த ஃபேஸ்புக் மாதிரி இதில் இவங்க மெசேஞ்சர்லேயே கால் பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம், நிறைய அதெல்லாம் வசதிகள் வந்துடுச்சு. அதிலெல்லாம் ஒன்றும் குற்றம் இல்லை. இவங்க ஃபோன் நம்பர் அந்த பெண் கேட்கவும் இவர் பிஸ்னஸ் ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு. அப்போ அந்த ஃபோனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. நீங்கள் நல்லா கவனிங்க. இவர் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நம்பரை வச்சு தான் இவர் செயல்படுறாரு. ஒரு வாட்ஸ்அப் நம்பர்னு வச்சு தான் செயல்படுறாரு. அதில் எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய இவர் தொழில் சம்மந்தமான கான்டாக்ட்லாம் இதில் இருப்பாங்க. ஸோ ஒரு கால் வருதுன்னா இப்போல்லாம் அந்த வீடியோ கால்லாம் வாட்ஸ்அப்லேயே கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ கால்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய இதில். ஸோ இப்போ அந்த மாதிரி இவர் அந்த வீடியோ கால் ஆன் பண்ணியிருக்கிறாரு அந்த கட்டுரை எழுதியவர். அந்த வீடியோ கால் ஆன் பண்ணோடனே அவருக்கு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி, ஒரு பெண் தன்னோட, அது வயது குறைந்ததோ என்னமோ, அது ஒரு பெண் அந்த ஸ்க்ரீனில் வர்றாங்க. உடனடியாக தன்னுடைய ஆடைகளை இமீடியட்டாக கிளஞ்சிட்றாங்க. இங்கே இவர் ஸ்டக் ஆகுற, இவர் இந்த வீடியோ கால் அட்டன் பண்ணவர் ஸ்டக் ஆகுறாரு. நல்லா பார்த்துக்கிடுங்க. தட்ஸ் எ இன்கமிங் வீடியோ கால். அவருக்கு வந்த ஒரு வீடியோ அழைப்பு. இதில் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கூட நான் இப்போ கேட்குற கேள்விக்கு கமெண்ட் பாக்ஸில் கூட விளக்கம் போடுங்க. ஒரு டெக்னிக்கலாக ஒரு இன்கமிங், அது வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தும் போது அதில் கால் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் தொழில்நுட்பம் தான். இப்போ வீடியோ கால் வர்றாங்க. பார்த்த அந்த ஆன் பண்ண உடனே தன்னுடைய ஆடைகளை கழிந்து ஒரு பெண் நிற்கிறாள். இவருக்கு 2 விதமான அதிர்ச்சி. என்னது வீடியோ கால் பண்ணாங்க, இவங்க யார், ஏன்னா நிறைய கான்டாக்ட்ஸ், பிஸ்னஸ் கான்டாக்டர்னால இவங்க யார், என்ன நம்பரு, என்ன எப்படி இதில் வந்தாங்கன்னு யூகிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆபாச செய்கைகளோட அந்த வீடியோ கால் போயிருக்கு. இவருக்கு அதிர்ச்சி. இன்னொன்று, ஒரு ஆண் என்பதால் ஒரு பெண் உடலை பார்த்தவுடன் ஏற்படக்கூடிய ஒரு சற்று மிகையாக நான் சொல்லலை. அவர் போட்ட அந்த பதிவை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். பார்த்த ஒரு அதிர்ச்சி ப்ளஸ் அந்த ஒரு பெண்ணோட முழு உடலையும் பார்க்குற அந்த பரவசத்தில் இவர் கொஞ்சம் சில வினாடிகள் நீடிக்குது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு சொன்னால, இந்த இடத்துல என் கேள்வி கட் ஆகிடுது. இவரே கட் பண்ணிடுறாரு, முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவருக்கு இவருடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ லிங்க் வருது. என்ன லிங்க்லாம் இல்லை, வீடியோ வருது. என்ன, இவர் அந்த ஆபாச வீடியோ பார்த்துட்டு இருக்க மாதிரி ரெக்கார்ட் ஆகுது. இந்த இடத்துல என் கேள்வி, ஒரு வாட்ஸ்அப் ஒரு இதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னா வாட்ஸ்அப்பில் பார்க்குறத ரெக்கார்ட் பண்ண முடியுமா? வீடியோ காலில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண முடியுமா? அது எனக்கு தெரியல. அது முடிஞ்சால் அதுக்கான பதில் சொல்லுங்கள். இல்லை முடியும், இப்படி டெக்னாலஜி வந்துடுச்சுன்னா ஏன்னா நம்ம நேயர்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும், அது ஒரு பலன் கொடுக்கும். ஏன்னா எதெல்லாம் இன்றைக்கி ரகசியங்கள் காக்கப்படும் நம்ம நம்புகிறோமோ அதிலே இவ்வளோ பெரிய செட்பேக் இருக்குது. அப்போ இவர் அதை என்னது, நமக்கு வந்த இன்கமிங் காலை தான் பார்த்தோம், ஒரு வீடியோ காலை தான் அட்டன் பண்ணோம். ஆனால் இவர் அவங்கள பார்க்குறத எப்படி வீடியோ எடுத்தாங்க, அது யாரோ எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே இருக்குது. இவர் பார்க்குற மாதிரியும் அந்த பெண் நிர்வாணமாக இருக்க மாதிரியும் இதை அனுப்பி த்ரெட்டனிங் நடக்குது. என்ன, இந்த வீடியோவை நான் சமூக வலைதளங்களில் பரவி விட்டுருவேன்
அல்லது உங்கள் அந்த சமூக வலைதள நண்பர்களுக்கெல்லாம் நான் அனுப்புவேன். இது வந்து காலங்காலமாக ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நெட்டு வந்ததுலேருந்தே, இணைய சேவை வந்ததுலேருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இது புது வகையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கால் வந்துச்சுன்னா, வீடியோ கால் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம பிஸ்னஸில் இருந்தால், தனிப்பட்ட முறையில் இருந்தால் நம்பரோட வரும். இல்லைன்னா அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம பயந்து நடுங்க வேண்டிய காலமாக இருக்குது. அவருக்கு வந்திருக்கு இந்த நண்பருக்கு. அவர் அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன்னு சொன்னோடனே கொஞ்சம் அவர் திகைச்சு போய் நிற்கிறாரு. ஆனாலும் அவருக்கு தெரிந்த சில நண்பர்கள், காவல்துறை சேர்ந்தவங்ககிட்ட எல்லாம் அவர் அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது, ஒன்றும் பயப்படாதீங்க, இதிலெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இதாகாது, இது முதல் த்ரெட்டனிங்கே, நீங்கள் இதில் பயப்படுறீங்க, வெக்கப்படுறீங்கன்றது தான். அவங்க அதை தான் கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க, முதலாக வச்சு தான் அவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. உடனே அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதை மறந்து அவரோட வேலையை பார்க்குறாரு. மேற்கொண்டு தொந்தரவு இல்லை, நல்ல வேலை இருக்குது. ஆனால் இங்கே இதை படித்து இந்த கட்டுரையை படிக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, கவிஞர் வைரமுத்து வந்து அவருடைய கவிதை புத்தகம், அது எனக்கு அந்த புத்தகத்தோட பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் நினைக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் அவர் எழுந்தது இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள். சரி, அதில் சொல்வார், ஒரு விபச்சாரி, ஒரு திருடன், ஒரு மோசடிக்காரன், இவர்களெல்லாம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாம் சமுதாய கட்டுப்பாடு, அரசியல், கல்வி, பல்வேறு படிமங்களை நாம் எடுத்தோம். ஆனால் அவைகளெல்லாம் இவர்களை திருத்தியதோ இல்லையோ, இவர்கள் இப்போது வேறு வடிவத்தில் உலா வருகிறார்கள். இப்படி தான் வைரமுத்து எழுதியிருப்பார். நான் சொன்ன வார்த்தைகளோட முன்னப்பின்ன இருக்கலாம். அவர் சொல்ல வந்தது என்ன, இதெல்லாம் எப்படியெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்ட மனிதர்களை திருத்தணுங்கிறதுக்காக சமூகம், ஒழுக்கம், கல்வி, அரசியல் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தணுமோ, இவங்கெல்லாம் உருவம் மாறி வேறு உருவத்தில் இப்போ உலா வர்றாங்களே, யாரும் அது இல்லாத சமூகத்தை நம்ம உருவாக்க முடியல அப்படின்னு. ஒரு பெண் தன்னை இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி, ஒரு குற்றத்தை எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி செயல்படுத்தி பிழைக்க வேண்டிய இடத்தில் ஒரு பெண் இந்தியாவுக்குள் இருக்கிறார் என்பது ஒரு அவலமான சமூக காரணிகளில் ஒன்று. அவர் ஏன் இப்படி செய்தால், அதெல்லாம் தண்டிக்கப்படணும், எல்லா பெண்ணும் அப்படி பண்ணுறாங்க, ஒழுங்காக போய் பிழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இது திருட்டுத்தனம் பண்ணுது அப்படின்னு நம்ம பழி சொல்லலாம். இருப்பினும் ஏதோ ஒரு இடத்தில் அது மன ரீதியாகவோ அல்லது அவர்களுக்கு தவறாக வழிநடத்தப்பட்ட காரணத்தினால் இந்த குற்றங்கள் இது குற்றம்தான் என்பதை அறியாமலேயே ஒருவர் அந்த குற்றத்தில் மூழ்கி இருக்கிறார். ஒரு பெண், மிக ஆபத்தானது அதுதான். அதுக்காக ஆண் செஞ்சால் பரவாயில்லையான்னு கேட்டாதீங்க. ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நடக்கும்போது சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதும், ஒரு ஆண் இந்த குற்றங்களை செய்யும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதும் இன்றளவும் அதில் வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் ஒரு பெண் இப்படி மாறுறதுக்கு சமூக காரணங்கள் என்ன. இன்னொன்று, இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் இந்த பதிவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்படியெல்லாம் கால் வருது, இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? கால் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதில் எடுத்தோடனே இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நேரடியாகவே ஒரு பெண் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? இதை பதிவு பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன். தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவு போடுங்க. முடிந்த அளவுக்கு இதை பகிர்ந்துக்கிடுங்க. என் சேனல் ப்ரமோஷனுக்காக நான் சொல்லலை. ஏனென்றால் மிக மிக நுண்ணியமான நுணுக்கமான ஏமாற்று வேலைகள், ஒரு பாலியல் அச்சுறுத்தல்கள் ஒரு பெண்களின் வழியாக இந்த காலங்களில் நடக்குதுங்கிறத கொஞ்சம் அவேர்னஸ் உண்டு பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். தொடர்ந்து இது போன்ற அவேர்னஸ், மற்ற பகிர்வுகள், கலந்துரையாடல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.